மறுபடியும் சொல்றேன், 2026ல ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒண்ணு, இன்னொன்னு கேக்குறேன். சிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா? அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார். நாம ஒண்ணு இங்க தனியாள் இல்லைங்க சார், மாபெரும் மக்கள் சக்தியோட பிரதிநிதிங்க சார். சும்மா பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கு இவ்வளவு இருந்தா, சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும்? சரி, இப்போ நம்ம மக்களை சந்திக்கிறதுக்கு, நம்ம சொந்தங்களை சந்திக்கிறதுக்கு எத்தனை கட்டுப்பாடுங்க. அந்த இடத்துல பர்மிஷன் இல்ல, இந்த இடத்துல பர்மிஷன் இல்ல, அங்க பேசக்கூடாது, இங்க பேசக்கூடாது, 5 நிமிஷம் தான் பேசணும், 10 நிமிஷம் தான் பேசணும். நான் பேசுறது 3 நிமிஷம் தான். அதுலயும் அது பேசக்கூடாது, இதை பேசக்கூடாதுன்னு சொன்னா அப்புறம் தான் எதை தான் பேசுறது. அரியலூர்ல போனப்போ ஏரியாலேயே அந்த பவர் கட்டு. அப்புறம் நான் திருச்சிக்கு போய் நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஸ்பீக்கருக்கு போற அந்த வயரு கட்டு. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், சிஎம் சார், பிரதமர் மோடிஜி அவர்களோ இல்ல உள்துறை அமைச்சரோ இங்க வராருன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுவீங்க, இந்த மாதிரி பவர் கட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி வயர் கட் பண்ணுவீங்க, கொஞ்சம் கட் பண்ணி தான் பாருங்களேன். பஸ்ஸுக்குள்ளேயே இருக்கணுமா? பஸ் விட்டு வெளியில வரக்கூடாதா? கையை இவ்வளவுதான் தூக்கணுமா? இப்படியே வரணுமா? மக்களை பார்த்து சிரிக்காத, மக்களை பார்த்து கையசைக்காத. 2026ல ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒண்ணு, இன்னொன்னு, ஒண்ணு, இன்னொன்னு. வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? அண்ணா அவர்களுக்கு ஒரு வணக்கம், பெரியார் அவர்களுக்கு ஒரு வணக்கம். இப்ப நான் எந்த மண்ணில் நின்றுட்டு இருக்கிறேன் தெரியுமா? ஒரு ஆண்டவர் அன்போட நெல்லுக்கடை மாரியம்மன் அன்னை வேளாங்கண்ணி ஆசியோட கடல் தாய் மடியில் இருக்கிற என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான நாகப்பட்டினம் மண்ணில் இருந்து நின்று பேசிட்டு இருக்கிறேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னைக்குமே ஒரு மீனவ நண்பனா இருக்கிற இந்த விஜயோட அன்பு வணக்கங்கள். இந்த கப்பல் இருந்து வந்து இறங்குற இந்த பொருட்களை எல்லாம் விற்கிறதுக்காக அந்த காலத்துல அந்தி கடையெல்லாம் நாகப்பட்டினத்துல இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். மீன் பிடிக்கிற தொழில், மற்ற தொழில்கள், இந்த விவசாயம், எந்த பக்கம் திரும்பினாலும் எப்படி பார்த்தாலும் உழைக்கிற மக்கள் இருக்கிற ஊர் தான் நம்ம நாகப்பட்டினம் ஊர். மத வேறுபாடே இல்லாத, அனைவருக்கும் பிடித்து போன, மத சார்பின்மைக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய சிரம் தாழ்ந்த ஸ்பெஷல் வணக்கங்கள். இந்த தமிழ்நாட்டில் இந்த மீன் ஏற்றுமதியில 2வது இடத்துல இருக்கிறது நம்ம நாகப்பட்டினம் ஹார்பர் தான். ஆனா அங்க இந்த நவீன வசதிகளோட இந்த மீன் பதப்படுத்துற இந்த மாடர்ன் தொழிற்சாலைகள்லாம் இல்ல. அது மட்டும் இல்ல, இந்த அடிப்படை வசதிகள் கொண்ட இந்த வீடுகள்லாம் இல்லாம ரொம்ப அதிகமா இந்த குடிசை பகுதிகள் இருக்கிற ஊரும் நம்ம நாகப்பட்டினம் ஊரு தான். இந்த முன்னேற்றத்திற்கெல்லாம் எங்கள் ஆட்சி தான் சாட்சி. அப்படி இப்படின்ட்டு இந்த அடுக்குமொழியில பேசி பேசி அது நம்ம கேட்டு கேட்டு காதுல இருந்து ரத்தம் வந்ததான் மிச்சம்.
இவங்க ஆண்டது பத்தாதா? இப்படி தவிக்கிறாங்களே நம்ம மக்கள், அது பத்தாதா? தேங்க்யூ. இந்த விஜய் களத்துக்கு வர்றது ஒண்ணு புதுசு இல்ல கண்ணா. எப்போ வந்தாச்சு. என்ன ஒண்ணு, முன்னாடிலாம் விஜய் மக்கள் இயக்கம் என்ற அந்த இயக்கமா நிற்போம். இப்ப தமிழக வெற்றி கழகம் என்ற அந்த ஒரு அரசியல் இயக்கமா நிக்கிறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். அன்னைக்கும் சரி, இன்னைக்கும் சரி, இனிமேலும் சரி, மக்களுக்காக மக்களோட நிக்கிறது தான். இது புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா சரி. இப்ப நம்ம நாகப்பட்டினம் ஏரியாவுக்கு வருவோம். இங்க இருக்கிற மண் வளத்தை பாதிக்கிற இறால் பண்ணைகளை முறைப்படுத்தணும். அப்பதான் மீனவர்களோட வாழ்வாதாரமும் விவசாயிகளோட வாழ்க்கையும் பாதிக்காம இருக்கும். கடலோர கிராமங்கள்ல மீன் அரிப்புல இருந்து பாதுகாக்கிற அலையாத்தி காடுகளை அழிக்கிறத பத்தி தடுத்து நிறுத்தி அதுக்கு ஒரு வழி பண்ண வேண்டிய அரசாங்கத்துக்கு இதை விட ஒரு முக்கியமான ஒரு வேலை ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? சொந்த குடும்பத்தோட வளர்ச்சியும் சொந்த குடும்பத்தோட சுயநலமும் தான் அந்த முக்கியமான வேலை. இங்க இருக்கிற மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாம தவிக்கிறாங்க. அதுக்கு தீர்வா காவிரி தண்ணியை கொண்டு வரலாம். மக்களோட தாகத்தை தீர்க்க கொண்டு வந்தாங்களா? இவ்வளவு பாரம்பரிய கடல் சார்ந்த ஊர்ல ஒரு கவர்மெண்ட் மெரைன் காலேஜ் ஒண்ணு கொண்டு வரலாம். கொண்டு வந்தாங்களா? கேக்குறேன், சிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா? அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார். கேட்டுச்சா மை டியர்?